புதிய உலகை தேடி ஃபர்ஸ்ட் பாட்டு அது. அந்த ஆக்சுவலாக அதோட மேக்கிங் சாங்கில் சார் வந்து அழுதுட்டு இருப்பார். அந்த பாட்டை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் பொழுது அவர் ஸ்டூடியோவில் அழுவார். எனக்கு ஒரு முறை பார்க்குறப்ப எனக்கு அழுக வரும் அந்த இடத்துல. ஸோ அந்த டைம் அப்புறம் லாஸ்ட்டாக அண்ணாத்தையில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது டிசம்பர் மாதம் ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது. அது மிட்வேல சார் வந்து இல்லைன்ற செய்தி வருது இல்லையா. இது வந்து முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அந்த மைண்ட் லெவலில். ஏன்னா அதில் சாங் வந்து தமிழ் பாடி முடிச்சிட்டோம். அப்பவும் சொல்கிறாரு, அங்கிள் இது வந்து தெலுங்கு இருக்குது, தெலுங்கும் பாட வேண்டியது இருக்கும் அங்கிள். இப்போதைக்கு ஷூட்டிங்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம், பட் தெலுங்கு லிரிக் எழுதி முடிச்சோன்னா நான் திருப்பி வரேன் அங்கிள், நம்ம பண்ணிடலாம். பண்ணிடலாம்டா வாடா அப்படின்னு வந்து சொன்னவர் தான். ஸோ அதுக்கு பிறகு இப்படி ஒரு செய்தி கேள்விப்படும் போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. அந்த லாஸ்ட் ஒன்று சொன்னார்ல, நீ என்ன பண்ண யூனிவர்ஸாக ஒன்று கொடுக்கும், வேலையை மட்டும் செய்யணும். அது என்னையே பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு. தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்காக வேலையை மட்டும் செய், யூனிவர்ஸாக வர சொன்ன. எது தேவையில்லாதது? எதுனா இது ஓகே, இது தேவையில்லது, இது தேவையில்லது வெளியே நிறைய. அது ஓகே தாங்க. எஸ் சார், நாங்கள் வந்து இங்கே அது வந்து அது யூனிவர்ஸும் தாண்டி அதை நான் வந்து சுப்ரீம் பவர், அது காடு அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல பிரியப்படுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, யூனிவர்ஸ் அப்படி. அதில் யூனிவர்ஸ்னு வார்த்தையை பயன்படுத்துகிறவங்க அதில் 80% மக்கள் பாருன்னு பார்த்தீங்கன்னா அது நாத்திகம் பேசுகிறவர்களாக இருப்பாங்க. யுகபாரதி வந்து ஒரு நான் இன்றைக்கி ஏதோ என்னுடைய பேச்சு மொழியில் வந்து ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் சொற்கள்லாம் நான் பயன்படுத்தி நான் பேசுகிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யுகபாரதின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய நாங்கள் வந்து கம்போசிங்லாம் வந்து நேரடியாக உட்காந்து தான் வேலை பண்ணியிருக்கோம். ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி, ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ், பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். வெல்கம் பேக். இது ஹெல்தி க்ராசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி, ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ், பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். சூப்பர் சார், செம மெமரிஸ்லாம் தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் வந்து அது வெறும் அந்த காலத்துக்கு கட்டத்துக்கே நம்மளை கொண்டு போகிறதுன்னு இருக்கலாம். அப்படி தான் நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், பாலுமேந்திரா சார் காலகட்டத்தில் நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருந்தது, காட்சிப்படுத்துதல் அப்படி இருந்துச்சு, அதனால பாடல் இருந்துச்சுன்னு. எங்களுக்கு நீங்கள் இதை சொன்னோன்னே நம்ம டிஜே சாம் பண்ண ஒரு விஷுவல் ஒன்று எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது உங்கள்கிட்ட ஒரு முறை காட்டணும் அப்படின்னு நினச்சோம். அவரோட ஒர்க்கில் பாலுமேந்திரா சார் படத்துக்கு டி இமான் சார் மியூசிக் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கற்பனையில் ஒரு மறந்தாயே மறந்தாயே. வாவ், சூப்பர் பிரதர், பயங்கர ஸ்பான்டேனியஸாக இருக்கிறீங்க. டமால் பாட்டு போட்டு அசத்துறீங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய வார்த்தைங்க, இந்த மறதியா அவதியா சகதியாங்கிறதெல்லாம் அப்படியே பொருந்துன மாதிரி ஆயிடுச்சு இந்த பாட்டுக்கு. ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ சாரை பார்க்க இப்போ நீங்கள் இந்த பாட்டெலாம் கேட்குறீங்களே, எனக்கு எல்லா பாட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. பயமாக இருக்குது, ஒரு ஷோ தான் இல்லை எப்படி எல்லாத்தையும் கேட்குறதுன்னு. ஏன்னா உள்ளுக்குள்ளே இப்போ எனக்கு எல்லா பாட்டும் ஓடிட்டுருக்குண்ணே. ஏன்னா நான் 90s தான் சார். அப்போ வந்து உங்கள் பாட்டை கேட்டிருக்கேன், இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கேன் சார். ஸோ உங்களை பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டு, குத்து சாங்கு மெலடி சாங் இருக்கட்டும், அவ்வளோ நான் கேட்டு வச்சுருக்கேன் சார். இப்போ பேசும்போது தான் தெரியுது, ஐயோ இவ்வளோ பாட்டு இருக்கான்னு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. மறந்தாயே வந்தோம், ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படி தோணுது. இன்னொரு பாட்டு இருக்கு, எங்கள் அப்பா பாட்டு ஒன்று இருக்குது, டக்குன்னு அவன் சம்மந்தமாக இருக்கும். சிக்கு சிக்கு பூம் பூம் சிக்கு சிக்கு எட்டனா பொட்டு வச்சா மோசமான பேட்டை இது எங்களோட கோட்டை, சைட்டு கீட்டு அடிச்சா நீ ஊடு திரும்ப மாட்ட, பானிபூரி போல சிக்கு சிக்கு. ஐயோ அந்த பாட்டு சார் வீட்டில் உண்மையான அப்போலாம் இந்த சன் ஓடி விளையாட ஓடி ஓடி நிறைய அவன் டோராடோ அது எப்பவுமே டிவியில் மாற்றும் போது கரெக்டாக வந்துடல. சவுண்ட் பிக்சர் சிக்கு சிக்கு பூம் பூம். சூப்பர் சார், சந்தோஷமா இருக்கு. போகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நீங்கள் பண்ணாத பாட்டு கூட பாடிடுறேன் சார். நான் இப்போ ஒர்க்கில் போயிட்டு இருக்க பாட்டு கூட பாருங்க. இல்லை, எனக்கு சில ரேர் பாடல்கள்லாம் பிடிக்கும். நீ அதை கேட்டுருப்பியா தெரியல, வீராப்புல ஒரு பாட்டு வரும், போனா வீரோ, அது செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. அது கண்ணதாசா கண்ணதாசா வருவாயா தவம்ல. இதெல்லாம் எனக்கு போட்டி போடுறீங்களே. என்னப்பா நீங்க சொல்லுப்பா. ஓகே, யார் யாரோ நான் பார்த்தேன் யாரும் எனக்கில்லை. கேட்கும் போதே பயங்கரமா இருக்கு சார். நான் ஒரு பாட்டு ஒன்று இது மாதிரி இருக்கு. சரி, ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கும்ல. இல்லை, என்னமோ ஏதோ படத்துல ஒரு பாட்டு இருக்கும்ல சார், புதிய உலகை தேடி அந்த ஆக்சுவலாக அதோட மேக்கிங் சாங்கில் சார் வந்து அழுதுட்டு இருப்பார். அந்த பாட்டை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் பொழுது அவர் ஸ்டூடியோவில் அழுவார். எனக்கு ஒரு முறை பார்க்குறப்ப எனக்கு அழுக வரும் அந்த இடத்துல.
அந்த வரிகளும் அப்படி இருக்கும், பயங்கர ஹாண்டடாக இருக்கும் அந்த பாட்டை அவங்க வாய்ஸில் கேட்கும்போது. அது காரணம் அப்போ தான் அம்மா தவறன அந்த சமயம் அது. அப்போ அது வந்து பதிவு நடக்குது, அந்த பாடலுடைய பதிவு நடக்குது. ஸோ அதனால் ஆக்சுவலி இந்த சாங்கோடைய கண்டென்ட்டுமே அதுதான். நீ இங்கே தேடாத, நான் வேற ஒரு உலகத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டேன், அதனால் அங்கேருந்து உன்னை எல்லாம் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வரி அது. ஸோ அதனால் அது ரொம்ப புதிய உலகை தேடி போகிறேன், என்னை வீடு தேடி போகிறேன் என்னை வீடு. ஆனால் எல்லார் மைண்ட் இப்படி வேலை செய்யுது. முன்னாடி டக்குனு இப்போ அந்த என்ன மாதிரி பாட்டு பண்ணால் எனக்கு வேறு போய் நீ என்ன பெரிய அப்பா டக்கரா, ஐயோ வைப்பு பாட்டாவே போகுது எனக்கு. நான் கேட்டு அவ்வளோதான் தங்க. 2 பேருக்குமே பாட்டு போடுறாரு. அதான் எஸ்பிபி சார். இப்போ அந்த பாட்டை கேட்கும்போது எஸ்பிபி சார்னோன்னு உங்கள் நினைவுகளுக்கு வரக்கூடிய விஷயம், குறிப்பாக அண்ணாத்த படத்தில் அந்த நிறைவாக பதிவு பண்ணப்பட்ட பாடல் ஒரு வாய்ஸில். ஸோ அந்த கணம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கு அடுத்தது அவரை மாதிரி ஒரு மியூசிஷியனும் இனிமேல் பிறக்க முடியாது சார், அவரை மாதிரி ஒரு மனிதனும் இனிமேல் நம்ம பார்க்க முடியாது. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். அவர் நான் முன்னாடி ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு ஒர்க் பண்ணும்போதும் ஒரு சில டைட்டில் சாங்ஸ் எனக்கு பாடியிருக்காரு. ஸோ அத்தனை வருஷமாக தெரியும். முறை என் ஸ்டுடியோவுக்கு வரும்போது கூட கேட்டார், என்னடா சவுண்ட் ஃபேக்ட்ரின்லாம் பேர் வச்சுருக்கேன், மியூசிக் ஃபேக்ட்ரின்னு வைக்க வேண்டியதானே, எதுக்கு சவுண்ட் ஃபேக்ட்ரின்லாம் பேர் வச்சுருக்கேன். நான் சொன்னேன், இல்லை அங்கிள், அதை முதலேருந்தே நான் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்லாம் கூட நான் நிறையா பண்ணியிருக்கேன், ஜிங்கிள்ஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் பண்ணி தருது, அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லேருந்தே மியூசிக் மட்டும் இல்லை சவுண்டும் சேர்த்து பண்ணுறதுனால சரி பொதுவாக சவுண்டுனா சவுண்டுக்குள்ளே மியூசிக்கும் வந்துருமே அங்கிள், அதனால சவுண்ட் ஃபேக்ட்ரின்னு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டைம்லேருந்து நிறைய முறை அவர் வந்திருக்காரு. அண்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு சாங்கும். அப்போல்லாம் கேசட் அப்போ வாக்மேனில் வந்து பதிவு பண்ணி வாய்ஸ் போத்தில் உட்காந்து அதை கேட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெறும் சார் 2 மணி நேரம் கூட அதிகம் சொல்கிறேன், ஒரு 1 மணி நேரம் மேக்ஸிமம் அந்த சாங்கோடையே இருப்பார். ஹி வில் லிவ் வித் தட் சாங். அதை வந்து மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் அதை ட்வீக் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து சங்கதி போடலாம், இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு 1 டேக் அவ்வளோதான். பல்லவி ஆரம்பிச்சுன்னா மொத்தமாக ஒரு டேக், சரணம் போச்சுன்னா மொத்தமாக ஒரு டேக், லாஸ்ட் பல்லவியோட சேர்த்து ரெக்கார்டிங் 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்காக அவர் ஆயத்தமாக இருப்பாருங்க. அது வந்து பயங்கரமாக இருக்கும் அவரை வந்து அது பார்க்குறது. TDK D60 ஒன்று வாங்கி வச்சிடணும். அவர் வாக்மேனில் அவர் வந்த உடனே வாய்த்து அப்போவே CD வந்த டைம்லேயுமே கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி தான் அவருக்கு வாக்மேனில் கொடுக்கணும். ஸோ அந்த டைம் அப்புறம் லாஸ்ட்டாக அண்ணாத்தையில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது டிசம்பர் மாதம் ரெக்கார்ட் பண்ணுறோம், அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது. அது மிட்வேல சார் வந்து இல்லைன்ற செய்தி வருது இல்லையா. இது வந்து முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அந்த மைண்ட் லெவலில். ஏன்னா அதில் சாங் வந்து தமிழ் பாடி முடிச்சிட்டோம். அப்பவும் சொல்கிறாரு, அங்கிள் இது வந்து தெலுங்கு இருக்குது, தெலுங்கும் பாட வேண்டியது இருக்கும் அங்கிள், இப்போதைக்கு ஷூட்டிங்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம், பட் தெலுங்கு லிரிக் எழுதி முடிச்சோன்னா நான் திருப்பி வரேன் அங்கிள், நம்ம பண்ணிடலாம். பண்ணிடலாம்டா வாடா அப்படின்னு வந்து சொன்னவர் தான். ஸோ அதுக்கு பிறகு இப்படி ஒரு செய்தி கேள்விப்படும் போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. அதான் சொல்கிறேன், முக்கியமாக எஸ்பிபி அவர்களுடைய குரல், அதே மாதிரி வாணி ஜெயராம் அம்மாவுடைய குரல் வந்து இவங்களுடைய அவங்க பூமிக்கு விட்டு செல்வதற்கு முன்பு அவங்க பதிவு பண்ணக்கூடிய கடைசி பாடலாக அது என்னுடைய இசையில் அமைஞ்சிருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது அது பெரிய ஆசீர்வாதம் தான், வேற என்ன சொல்லுது. ஸோ அது வந்து ஏன்னா எங்கே ஆரம்பித்த அந்த பயணம் அது வந்து எங்கே வந்து முடியுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக அதை வந்து பார்க்குறேன். அந்த சாங் பதிவும் வந்து பார்த்திங்கன்னா மேன் ஒரு 70+ 75+ ஏஜில் உட்காந்து, அதுவும் அண்ணாத்த பிகினிங் லைனே மேலே தான் இருக்குது, அண்ணாத்தன்னா ஆரம்பிக்கும் எடுத்தோடனே. ஸோ அதை வந்து அவ்வளோ எனர்ஜியோட பவரோட அந்த ஏஜில் ஒரு மனிதர் வந்து அதை அப்படி 1 ஷாட்டில் அடிக்கிறாருன்னும் போது அதெல்லாம் மேட்சே பண்ண முடியாது. அப்படிலாம் ஒரு சிங்கர்லாம் வாய்ப்பே இல்லை. அதாவது ஏதாவது ஒரு ஏஜிங் ஆனும்போது ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ ரேஞ்சு பாட முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எல்லா சிங்கருமே ஃபேஸ் பண்ணுறது. அது வந்து ஹியூமன் விஷயந்தான் அது. ஆனால் இது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம் அவர் வந்து பண்ணுறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர். ப்ளஸ் அது ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவார். யாருனாலுமே ஒரு புது மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் யாருனாலும். ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மட்டும் தான் அவருடைய ஸ்டுடியோவில் போய் நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா யார் எந்த இசையமைப்பாளர் எங்கே இருந்தாலும் அது சின்ன தெருவில் ஏதோ ஒரு சின்ன ஸ்டுடியோ வந்தால் கூட அவர் போய் அங்கே பதிவு பண்ணிட்டு வந்திருக்கார். அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் கூட இன்றைக்கி நிறைய சொல்ல வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி நிறைய இப்போ புதுமுக பாடல்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்க சரி, மும்பையிலேயே வேறு ஊரில் இருக்கிறவங்களாம் சாங் அனுப்புங்க, சாங் கேட்டு சாங் எங்களுக்கு பிடிச்சா நாங்கள் பாடுவோம், இப்படிலாம் எடுக்கிறாங்களே. அதெல்லாம் அப்படிலாம் இருந்தது இல்லை. அவங்க டைரெக்டாக போவாங்க. அது நல்ல பாடலாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அது சுமாரான பாடலாக கூட இருக்கலாம். இந்த சுமாரான பாடல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை இன்னும் நான் எப்படி அப்லிஃப்ட் பண்ணுன்ற ஆங்கிளில் மட்டுமே பார்த்த கலைஞர்கள் அவங்களாம் இன்னும் வேலிடேட் பண்ணல. இந்த பாட்டு ஓகேவா, இது நான் இதை பாடினா எனக்கு அது மெரிட் ஆகுமா, அது ப்ளஸ் ஆகுமா, இவ்வளோலாம்
மார்க்கெட்டிங் யாரும் யோசிக்கல, ஸ்ட்ராட்டஜிக்கலெல்லாம் யாரும் மூவ் பண்ணவே இல்லை. அவங்க வெறும் கலைஞனாக மட்டுமே இருந்திருக்காங்களே, அதுதான். இன்னைக்கு சமகாலத்தில் அவ்வளோ பார்க்கணும் இல்லையா? ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணணும், எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக திட்டமிட்டு செய்யணும். மேலே ஒன்று யூனிவர்ஸ் ஒன்று பார்த்துட்ருக்குல்ல, நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் செய்யுமே ஒழிய நீங்கள் திட்டமிடுதல் வந்து உங்களுடைய ஒர்க்கில் பிளான் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வெற்றி எப்படி நீங்கள் தீர்மானம் பண்ண முடியும்? அதை எப்படி பிளான் பண்ண முடியும்? அது அமைவது இல்லை. உழைப்பு மட்டும் தான் நீங்கள் ஹானஸ்ட்டாக செய்ய முடியும். அதை நீங்கள் பிளான் பண்ணலாம், எவ்வளோ வேணால் பிளான் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கலைஞர்களோட வர செய்து எனக்கு கிடைச்ச பாக்கியம் தான். இல்லைண்ணே, அதாவது சார் உட்காந்துலேருந்து நீங்கள் இங்கே வர போகிறோம், உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் பற்றி கேட்க போகிறோம், மியூசிக் நாலேஜ் வளர்த்துக்கு போகிறேன்னு நினச்சி வந்தேன் நான். சரி, ஓகே, மியூசிக்கை பற்றி கேட்கலான்னு வந்தேனே, கேட்க போகிறேன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் சார் கூட உட்காந்து பாடுறது பேசுறது கேட்டால் மியூசிக் மட்டும் எனக்கு நாலேஜ் கற்றுக்கல, லைஃப் லெசனும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ லைஃப் லெசன் சொல்லித்தராரு, அவ்வளோ விஷயம். அது லாஸ்ட் ஒன்று சொன்னார்ல, நீ என்ன பண்ண யூனிவர்ஸாக ஒன்று கொடுக்கும், வேலையை மட்டும் செய்யணும். அது என்னையே பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு. தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்காக வேலையை மட்டும் செய், யூனிவர்ஸாக வர சொன்னேன். எது தேவையில்லாதது? எதுனா இது ஓகே, இது தேவையில்லது, இது தேவையில்லது வெளியே நிறைய. அது ஓகே எஸ் சார். நாங்கள் வந்து இங்கே அது யூனிவர்ஸும் தாண்டி அதை நான் வந்து சுப்ரீம் பவர், அது காடு அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல பிரியப்படுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, யூனிவர்ஸ் அப்படி. அதில் யூனிவர்ஸ்னு வார்த்தையை பயன்படுத்துகிறவங்க அதில் 80% மக்கள் பாருன்னு பார்த்தீங்கன்னா அது நாத்திகம் பேசுகிறவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சூப்பர் பவராக சொன்னால் ஏதோ அது கீழே நம்ம அடங்கி போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நேச்சர், யூனிவர்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க அவங்க. ஸோ அதுனா வந்து ஓகே, பிரபஞ்சம் கொடுக்குது, யூனிவர்ஸ் கொடுக்குதுன்னா அப்போ அதில் பிரச்சனை இல்லை. இப்போ காடு கொடுக்குறாரு அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தர் மேலே வந்து நம்மளை ரூல் பண்ணுறாரு, அவர் கீழே நம்ம வரோன்ற ஹைராக்கி ஒன்று வந்துடுதுல, அதனால தவிர்ப்பாங்க. நான் சுப்ரீம் பவர் காடுன்னே சொல்கிறேன். சிறப்பு சார். அண்ட் இங்கே நம்மளுடைய இந்த பிளாக் ஷீப் அரசவைக்குள்ளே வந்தால், அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் ஒரு கவி வணக்கம் ஒன்று நாங்கள் கொடுக்குறது உண்டு சார். ஸோ அப்படி வந்து எங்களுடைய அரச கவி ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இப்போ இன்வைட் பண்ண போகிறோம். இட்ஸ் டைம் டு வெல்கம் நம்மளுடைய CEO பாலகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள். ஆனால் இந்த வாட்டி கவிதையை மட்டும் பாட் டோன்லே அந்த டோன்லேயே சொல்லுங்கள். கை ஏன் வச்சு என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை அண்ணன் பாட வாய்ப்பு இருக்கு, அண்ணன் பாட் டோன்லேயே கூட சொல்லலாம். சரி, ஓகே. பாடலாசிரியர் பாலகிருஷ்ணன் கூட அது அவர்கிட்ட சொல்லணும்ல. இந்த கவிதையை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சில விஷயங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கவிதை சொல்லுங்கள். செவி வழி நுழைந்து இதயத்தில் அலைந்து உயிரினில் உறையும் பாட்டுப் பறவைகளுக்கு இசைச்சிறகு மாட்டிவிடும் மாடர்ன் மெலடி கிங். நீ தமிழ் திரை இசைப்பெண், கேட்டு கிறங்கி மயங்கி காதலுடன் அணிந்து கொண்ட வெஸ்டர்ன் வெட்டிங் ரிங். கிருஷ்ணதாசி, கோலங்கள், மந்திரவாசல் என தொலைக்காட்சி பெட்டியின் வழி தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்தது உன் இசையின் ஆரம்ப பயணம். உன் மெட்டை உருவமாக்கி பார்த்தால் தெரியும், அது அழகிய வளைவுகள் கொண்ட ஒரு பேரழகு பெண்ணின் நளினம். பாட்டென்றால் குயில் என புலவர்கள் முதல் கவிஞர்கள் வரை எழுதியதை புரட்டி போட்டது பூங்காற்றாய் சில்லிட்ட பாட்டுக்களை சுமந்து வந்த உன் மைனா. அவையத்து முந்தி இருத்தலில் மட்டுமல்ல, மனதில் கணத்தோடு வழியில் ரணத்தோடு நீ அன்பெனும் ஆறுதல் மடி தேடும் போதெல்லாம் தாயுமானவராய் தாங்கி நிற்கிறார் உன் நைனா. உன் கண்ணான கண்ணே தல பாடிய தாலாட்டு மட்டுமல்ல, இருட்டின் இரவுகளில் இப்போதும் பல வீடுகளில் தன் வீட்டு தேவதைகள் தூங்க தந்தைகள் பாடும் தாலாட்டு. வார்த்தைகளின் அழகை வாத்தியங்கள் சிதைக்கும் இறைச்சல் இசைக்கு நடுவில் சொல்லின் சுவாசத்தை டியூன் வழி தென்றலாக்குகிறான் என் பிள்ளை என உன் பெயரை சொல்லுகிறாள் தமிழ்த்தாய் என்பதை விட உன் இசைக்கு வேறு என்ன வேண்டும் பாராட்டு. ஈட்டிய பணத்தை வட்டிக்கு விட்டு பெட்டிக்குள் பூட்டும் உலகத்தில் கஷ்டம் என்று யார் வந்தாலும் கருணை கொண்டு நீளுகிறது உன் கரம். நீ தேவை என வருவோருக்கு சேவை செய்ய வேண்டுமென தேவன் இந்த பூமிக்கு அருளி அனுப்பி வைத்த வரம். எந்த திசையில் பறப்பது என தெரியாமல் பாடி பறந்த பல இளைய குயில்களுக்கு கூடு தந்த இன்னிசை தாயே, தமிழன் வழி தமிழ் திரைசைக்கு வந்த பன்னிசை தமிழை. காற்றுள்ளவரை பறக்கட்டும் உன் பாட்டுக்கொடி, காதுள்ள ஜீவன்கள் மட்டுமல்ல காடுகள் மலைகள் கூட கேட்கும்படி. ரொம்ப அழகாக எளிமையாக இருந்தது, சொல்லாடல் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பாட்டுகள் சார். ஆக்சுவலாக ஊஞ்சல் தேநீர்னு ஒரு புத்தகம் யுகபாரதி அவர்கள் எழுதின புத்தகம். இல்லை தம்பிராமையாவை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பார். அந்த ஆர்டிக்கலில் இந்த படம், அதாவது உங்களுடைய மைனா திரைப்படம் எப்படி உருவாச்சுங்கிறது ஒரு 3 பக்கம் அந்த கதை மட்டும் போகும். அது உங்களை இப்போ சார் சொன்ன மாதிரி மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி அது எழுதினப்போ நீங்கள் அதில் எவ்வளோ ஆத்மார்த்தமாக எல்லாரும் சேர்ந்து அதில் பணியாற்றினீங்க அப்படின்னு சொல்லி. காதல் காலகட்டத்தில் MSV கண்ணதாசன் ஸ்ரீதர் காதலை வாழ வச்ச காலகட்டம் ஒன்று.
அப்புறம் இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா ஒரு காலகட்டம்னா, அது போல் பிரபு சாலமன், யுகபாரதி, இமான் அப்படின்னு ரொம்ப அழகு சார், சூப்பர் சார். ஆனால் அப்புறம் தானே சார் உங்களுக்கு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு உங்கள் பாட்டுக்கு விஸ்வாசம் படுத்த டரக்கு டக்கில் ஸ்டெப் இருக்குல்ல சார், அது ஆடுவார். ஆமாம், டரக்கு டக்கு ஆனால் ரீல்ஸ் டரக்கு டக்கு ஏன்னா ஆஃபீஸ் அன்றைக்கி பொங்கல் ஃபெஸ்டிவல் ஒரு சின்ன கற்பனை, ஆஃபீஸ் பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வேஸ்ட் அதை போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஆடிட்டே இருந்தார். அது ரீல்ஸை செம்ம வியூஸ் தருது, 1.5 லட்சம். ஆனால் இல்லை அந்த ஒரு பிட்டு மட்டும் என்னன்னு சரி, ஓகே யாரு கவன என்ன எப்படி வந்த மனுஷன் அவரை போட்டு எம்பாரஸ் பண்ணாதீங்க. இல்லை அவர் ஆடி இருக்கா சார், நீங்கள் போனதுக்கப்புறம் பாட பாருங்க சிக்கி ஆடலாம் நடத்திட்டு ஆடலான்னு. சூப்பர், சிறப்பு, ரொம்ப. நீங்கள் யுகபாரதி சாரை பற்றி சொல்லிட்டதுனால நான் இங்கேயே கேட்டுறணும்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த. ஸோ யுகபாரதி சாருக்கும் உங்களுக்குமான அந்த கனெக்ட் பற்றி ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன் சார், ஒரு பாட்டு கீழே, வாலி சார் அப்டேட்டட் வெர்ஷன் இஸ் யுகபாரதி, நீங்கள் ரொம்ப லக்கி இமான் சார் அப்படின்னு சொல்லி உங்களோட பாட்டு கீழேன்னு சார். யுகபாரதி வந்து ஒரு நான் இன்னைக்கு ஏதோ என்னுடைய பேச்சு மொழியில் வந்து ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் சொற்கள்லாம் நான் பயன்படுத்தி நான் பேசுகிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யுகபாரதின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய நாங்கள் வந்து கம்போசிங்லாம் வந்து நேரடியாக உட்காந்து தான் வேலை பண்ணியிருக்கோம். நான் டியூன் போட்டு தனியாக கொடுத்து அவர் எழுதி அப்படியும் நடந்திருக்க பாடல்கள், அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஸோ நேரடியாக உட்காந்து நான் அப்படியே மெட்டு போட, அவர் வார்த்தைகள் எழுத, இல்லாட்டி சில நேரங்களில் அவர் வார்த்தைகள் எனக்கு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் மெட்டு போட, இப்படின்னு வந்து கலந்து நடந்திருக்கு. எங்கள் ஸ்டுடியோவில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது. இங்கே போய் இந்த வடிவேல் சார் சொல்லுவார்ல, நான் போய் ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு, அது மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து உட்காந்துக்குவார். அது ரெகுலராக அந்த இடம் தான் எப்போவுமே. நான் வந்து உட்காந்து ஸ்டுடியோவில் நான் கீபோர்டை வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு அப்படியே நேர் எதிரில் இருக்கும் அந்த இடம் தான். அந்த இடத்துல இன்கேஸ் யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்லாட்டி ஒரு டைரக்டர் யாராவது வந்து உட்காந்துருந்தாங்கன்னா, இது ஏன் இடம், தயவு செய்து இங்கேருந்து எந்திரிங்கன்னு சொல்லிடுவார். எந்திரிச்சு அந்த இடத்துல தான் உட்காந்து, ஏன்னா இங்கேருந்து தான் எனக்கு சூரிய ஒளி கரெக்டாக இங்கே நான் உட்காந்து எழுதுனாதான் அதுக்கு எல்லாமே சரியாக வரும். அங்கே உட்காந்து எழுதப்பட்ட பாடல்கள் தான் எண்ணற்ற பாடல்கள் எல்லாமே. மைனா, கும்கி, காயலாக இருக்கட்டும், எம்பிட்டு இருக்குது, ஆசையாக இருக்கட்டும், என்னென்ன பாடல்கள், ஓ மேலே ஒரு கண்ணு, எல்லாம் உட்காந்து இப்படி உட்காந்து கம்போசிங்கில் உட்காந்து பார்க்காத எல்லாம் உட்காந்து அப்படி அப்படியே ஸ்பாட்டில் உட்காந்து எழுதுது தான். ஸோ அது வந்து மோஸ்ட்லி பல்லவி எங்களுக்கு வந்து அங்கேயே வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சரணத்தில் உட்காந்து ஃபைன் டியூன் பண்ணுறது, அதுவும் எழுதிவார் அங்கேயே. அவர் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார்ல, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு நான் வாய்ஸ் மிக்சிங்க்கு அப்புறம் கொண்டு வரேன். அவர் பாட்டு எழுதுனாருன்னா நான் எதை பற்றியுமே நான் யோசிக்க மாட்டேன். இது வந்து என்ன வரப்போகுது கண்டென்ட்டு, டேரெக்டாக நீங்கள் பேப்பர் வாய்ஸ் மிக்சிங் கொண்டு வந்துடுங்கன்றேன். நான் முன்னாடி நான் பேப்பர் கொடுங்க பார்க்கணும், இந்த லிரிக்கு வந்து ஃபைனல் பண்ணுறோம், நாங்கள் வந்து பேசுகிறோம், இந்த கதையே இருக்காது. டேரெக்டாக அவர் எழுதிட்டு அவருக்கு திருப்தி நான் ஒன்று எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி நான் பொதுவாக பாடலாசிரியர்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் பக்கமாலாம் கொடுக்காதீங்க, எனக்கு வந்து ஒரு 10 ஆப்ஷன் இது 10 ஆப்ஷன் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. நீங்களே செல்ஃப் ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி, நான் உங்களுக்கு இந்த ஒரு பாடல் ஒன்று வந்திருக்குன்னா, இந்த பாடல் இது வந்து உங்கள் பேர் தான் தாங்க போகுது, என் பேர் தாங்க போகுது இல்லை, பாடலும் உங்கள் பேர் தான் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து இந்த டியூனுக்கு இந்த பல்லவி இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஒன்று தேர்வு பண்ணி அதை கொடுங்க. அதில் ஏதாவது எங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அதில் ஒரு சில வார்த்தைகள் மாற்றுறதோ, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறதோ, அதுலேருந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கணுமே ஒழிய நீங்கள் 10 ஆப்ஷன் எனக்கு கொடுக்காதீங்கன்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு என்னென்னா இதுதான் அப்போது பயங்கர ஃபோக்கஸோடு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எந்த சொல்லும் பாடலுக்குள்ளே திருப்பி ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. இப்போ 10 ஆப்ஷன் எழுதும்போதுன்னா வேறு சிந்தனையாக வந்து கூட வேறையாக இருக்கும். சொற்கள் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, சிந்தனையாகவும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் 10 ஆப்ஷன் வேறு ஆப்ஷன்ஸ் எழுதும்போது. ஆனால் நீங்கள் நேர்கோட்டில் ஒரு பல்லவியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யும் போது, ஒன்று இதை சொல்லிட்டோம், இந்த கண்டென்ட் சொல்லிட்டோம், ஓகே இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகலாம், இப்போ இங்கே ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரொக்ரெசிவாக சாங்கை வந்து அணுக முடியும். அந்த பயிற்சியெலாம் இதெல்லாம் வந்து நிறையா யுகபாரதியிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து கற்றுக்கிட்டு அது மற்றவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயமாக வந்தது. நீங்கள் நிறையா ஆப்ஷன்லாம் எழுதாதீங்க ப்ளீஸ், சரி எழுதி என்ன குழப்பாதீங்க, நீங்களாக ஒன்று ஃபைனல் பண்ணி கொடுங்க. ஸோ அது வந்து அது அவர்கிட்ட நிறைய விஷயம் அந்த மாதிரி வந்து கற்றுக்கலாம். அண்டு எளிமை தான் வலிமையாக இருக்குது. அவருடைய வலிமையாக நினைக்கிற ஒரு விஷயமே வந்து பாட்டு எளிமையாக இருக்கும். அதை யார் கேட்டாலும் வந்து ஒரு ஒன் கோலை அந்த பாட்டு கேட்கும் போதே அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது என்ன உணர்வு அது சொல்ல வருது, அந்த கதாபாத்திரத்துடைய உணர்வு முதல் 2 வரிகள்லேயே சொல்லிடுவார். அதை வந்து என்ன மாதிரி மனநிலையில் அந்த கதாபாத்திரம் இருக்குன்றதையும் சொல்லிடுவார். அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் அனுப்பல்லவியும் சரணமாகவும் அவர் வந்து அதோடைய நிகழ்ச்சியாக தான் அப்புறம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த பாடல் எப்படி இருக்கணும்னு வந்து கட்டமைக்கிறது. அண்ட் பொலிட்டிக்கலாக ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங். பொலிட்டிக்கலான அந்த ஒரு அறிவு வந்து இருக்குது. லிட்ரேச்சர் நிறைய படிப்பார். ஸோ நிறைய வந்து இன்னும் இலக்கியங்களை பற்றி அது நீங்கள் டீப் போனாலும் அதை பற்றி அவரால் பேச முடியும்.
அரசியல் வந்து கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளுடைய அந்த அரசியல் வந்து அவர் மைண்டு ஃபுல்லாக இருக்கும். யார் எந்த தொகுதியில் என்ன, எந்த கட்சி வந்தது போனது எல்லா டீட்டெயிலுமே அவருக்கு வந்து ஃபேக்ட்ஸாகவே வந்து மைண்டில் இருக்கும். இதெல்லாம் அவர் முக்கியமாக இந்த மாதிரி சோஷியலாக இருக்கக்கூடிய திரைப்படங்களும், அதே மாதிரி ஏதாவது நம்மளுடைய மனித உணர்வுகளை சொல்கிற விஷயமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பாடல்னால் அந்த சமயத்தில் இருந்த அரசியலை அவர் ஈஸியாக உள்ள காட்ஜ் பண்ணி எழுத முடியும் பாடல்கள். ஸோ இதுக்கெல்லாமே படிப்பு தான், திருப்பி படிப்பு தான். அது வந்து எப்போவுமே எக்யூப்டாக இருப்பார். ஸோ அதனால் வந்து எளிமையான பாட்டும் வாங்கிட முடியும் அவர்கிட்ட, ரொம்ப கண்டென்ட் சொல்கிற பாட்டையும் ரொம்ப அந்த வீரியத்தோடு அவரால் வேலையும் செய்ய முடியும். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் அவர்கிட்ட பார்க்குறது வந்து கண்டிப்பாக இல்லை, திரைப்பாட்டுங்கிறது கதையை நகர்த்துறது தான், கதை நகர்த்துறது தான். அதனால தான் அந்த சூழல்லேருந்து சொல்லி எடுத்துக்குவாங்க. இப்போ ஆவி பறக்கும் டிக்கெட் அந்த சூழல் சொல்லி எடுத்துருக்குல்ல, அதுக்கு அனுமதி தரதில்ல. அதுக்காக இந்த இசைக்கு பெரிய அது இன்னைக்கு நிறைய அதே மாதிரி அவரோட இசை வந்து கதையை நகர்த்துதுன்னு சொல்கிறானே, சில நேரம் மியூசிக் மூவ்ஸ் நம்மளே நகர்த்து. கண்டிப்பாக அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த மெலடியும் மியூசிக்கும். சூப்பர், நன்றி. அண்ணா ஆக்சுவலி நான் வந்து எனக்கு அந்த சிம்பிளா லிரிக்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்கியா கண்ணம்மாலாம்? இதை விட ஒரு சிம்பிளா லிரிக்ஸ் எளிமையாக எனக்குலாம் பிடிக்கும். கிரி படத்துல மே மாதம் 98 மேஜர் ஆனானே கிரி படத்துல இல்ல அது வந்து ஜே பல்க்வாஸ் சார் மியூசிக். அர்ஜுன் கிரி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் நல்ல பாடல் தான். ஐயோ 2 பேர் அப்படியாண்ணே, அர்ஜுன் சார் அதுல மட்டும் பாருங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே. யாருன்னு தெரியல, சாம் முன்னாடியே வெயிட் பண்ணி. ஆமாண்ணே, எப்பயாவது நீ கண்டிப்பா வளருவேன்னு எடுத்து உத வாங்கி அழப்போற வளராத. ஸோ அப்படி இப்போ எப்பயாவது வளர்றதுக்கே உனக்கு போடுறாங்களே, எப்பயுமே வளர்ற ஒருத்தர் இருக்கான். அவனை நம்ம சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறோம். சார் நம்ம உள்ளே போய் நம்மளோட என்டையர் ஆஃபீஸை பார்த்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருங்க சார் ப்ளீஸ். அப்புறம் கரியோகி ட்ராக்ஸும் வந்து போட்டாங்க, எந்த லிரிக்கும் இல்லை, ரொம்ப மியூசிக் கேட்க இட்ஸ் வெரி போரிங் அப்படின்னு வந்து போட்டு அதுக்கும் சேர்த்து ரிவ்யூ எழுதியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுட்டு, இவங்களுக்கு புரியவே இல்லை நம்ம வந்து எதுக்காக வந்து நம்ம ஒரு கரியோக்கின்னு கொடுக்குறோன்றது. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக்காக லிரிக்கே இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த மியூசிக் கேட்குறது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்துலலாம் 10 மணிக்கு முழிச்சு இன்னொருத்தருக்காக அதை கால் எடுப்பனான்னு எனக்கு தெரியல. நான் மேக்ஸிமம் தூங்குறது ரொம்ப லேட்டாக தான். சாரோட கால் உண்மையிலே எடுக்காமல் நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டு சார் கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணோன்னு, சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னா, பிரபு அவங்க இறந்துட்டாங்களான்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தம். முதல் அழுகை நிறைந்த குரல்னா சாரோட குரல் தான். சரி ஓகே, இந்த காலத்தில் நல்லடக்கம் பண்ணுறதுக்கு போய் காசு பணத்தை கொடுத்துடலாம். ஆனால் ஒரு சகோதரனாக இருந்து அவரோட உடலை எடுத்து தூக்கி இறுதி மரியாதையும் செலுத்துனது இமான் சார் தான். அந்த ஹோட்டலில் வந்து ஒரு நாள் ஓகே, இன்றைக்கி தான் நான் வந்து கடைசியாக இங்கே நான் உணவு சாப்பிட போனேன், நாளையிலேருந்து இங்கே நான் வரப்போகிறது இல்லை அப்படின்னு நான் முடிவெடுத்து ஒரு நாள் அங்கே சாப்பிட்டு அங்கே உட்காந்து அழுது ஓகே இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு நான் வந்து வரப்போகிறது இல்லை. இங்கே தானே நான் இத்தனை பரோட்டா சாப்பிட்ருக்கேன், இங்கே தானே நான் இத்தனை பட்டர் சொல்கிறேன், இங்கே தானே இவ்வளோ, அது கூட அவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. பொண்டாட்டி நான் இல்லடா, மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி, என் ஜாதகத்தில் குரு உச்சம் தாண்டி, பட்டு கோட்டை சித்தி நான் தான், வந்தா உன்னை வெட்டு வேண்டாம்.